தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிப்போரில் முதலிடம். ஒரு கண்டுபிடிப்பாளர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கிறதோ அதே போல் இருந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். தானாகவே கற்றுக்கொண்டவர், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்களை மறுத்து பேசும் பழக்கம் கொண்டவர், விசித்திரமானவர். இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு முடிவே இல்லை என்று தோன்றியது. தன் வாழ்நாளில் 1000 பொருட்களுக்கு மேல் உரிமம் பெற்றார். உலக வரலாற்றிலேயே இவருக்கு இணையான கண்டுபிடிப்பாளர் எவரும் இல்லை என்று பலரும் கருதுகிறார்கள். கண்டுபிடிப்பாளர்களில் மன்னரான எடிசன் 1847 ஆண்டு பிப்ரவரி 11 நாள் அமெரிக்காவின் ஓஹையோ மாநிலத்தில் பிறந்தார். தந்தை சாமுவேல் எடிசன் ஒரு வியாபாரி, தாய் நான்சி பள்ளி ஆசிரியர். துருதுருப்பாக எதையும் வாய்மையோடு ஏற்றுக்கொள்ளாமல் விவாதம் செய்து கொண்டு எந்த கட்டுப்பாடுகளுக்கும் வராத தாமஸ் ஆல்வா எடிசனை ஆசிரியர்கள் எல்லோரும் அடங்காப்பிடாரி என்று முத்திரை குத்திவிட்டார்கள். ஆனால் நான்சி மட்டும் தாமஸ் ஒரு வித்தியாசமான குழந்தை என்றும் அவனை கவனத்தோடு நடத்தித்தான் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தெளிவாக தெரிந்து கொண்டார். பள்ளியை விட்டு நிறுத்தி வீட்டிலேயே அவருக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கினார். தன் விருப்பப்படி பிடித்ததை கற்றுக்கொள்ளலாம் என்று சுதந்திரம் வழங்கினார். இந்த அணுகுமுறைக்கு நல்ல பலன் இருந்தது. கட்டி போட்ட மாதிரி உட்கார வைத்து பாடம் சொல்லும் பள்ளி முறை எடிசனிடமிருந்து படைப்பாற்றலை சுத்தமாக அளித்திருக்கும். உலகமும் பல நன்மைகளை இழந்திருக்கும். தாயார் கொடுத்த சுதந்திரத்தை நல்லபடி பயன்படுத்தி கொண்டார் தாமஸ். அறிவியல் நூல்களை விரும்பி கற்றார். எனினும் அவற்றில் வரும் எதையும் தானே சோதித்து பார்க்காமல் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். சாதனங்களை திட்டமிட்டு தயாரிப்பது அவருக்கு மிகவும் பிடித்த பணியாக இருந்தது. 12 வயதானவுடன் சொந்த காலில் நிற்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் எடிசன். ரயில் வண்டிகளில் நாளிதழ் விற்றும் உணவு பொட்டலம் விற்றும் சம்பாதித்து அந்த பணத்தை வைத்து தானே ஒரு பத்திரிகை தொடங்கினார். ஒரு பயன்படாத ரயில் பெட்டியில் தான் அவருடைய அச்சகம். அவர் எழுதிய கிசு கிசு செய்தியை படித்து ஆத்திரம் கொண்ட ஒரு வாசகர் அவரை தண்ணீர் குளத்தில் தள்ளிவிட்டு கொலை செய்ய முயன்றார் என்று அந்த பத்திரிகைக்கு மூடு விழா நடத்திவிட்டார். ஆனால் ரயில் பெட்டி அவருக்கு தொடர்ந்து பயன்பட்டது. பத்திரிகை நின்ற பிறகு அது அவரது ஆய்வுக்கூடமாக அவதாரம் எடுத்தது. அதுவும் கொஞ்சம் நாள் தான். அந்த ரயில் பெட்டியில் ஒரு நாள் ஒரு வெடிவிபத்து ஏற்பட ரயில்வே பணியாளர்கள் அவரையும் அவரது பொருட்களையும் தூக்கி வெளியே எறிந்து விட்டார்கள். இதனால் எல்லாம் அவரது அறிவியல் ஆர்வம் குந்திவிடவில்லை. ஒரு குழந்தையை விபத்திலிருந்து காப்பாற்றினார். நன்றி தெரிவித்த அப்பாவிடம் தந்தியை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார். விரைவிலேயே திறமை வாய்ந்த தந்தி அனுப்புபவராக ஆகிவிட்டார். வியப்பு என்னவென்றால் அவர் அப்போது முழு செவிடு. சின்ன வயதில் வந்த காய்ச்சல் அவரது காதை பழுதாக்கிவிட்டது. அந்த குறையையே தனக்கு அனுகூலமாக ஆக்கி கொண்டார் எடிசன். அவரது செவிட்டுத்தனம் காரியத்தில் கருத்தூண்ட அவருக்கு உதவியாக இருந்தது. ஹியரிங் எய்டு வைத்துக் கொள்ளுமாறு யோசனை கூறிய நண்பர்களிடம் எடிசன் கேட்ட கேள்வி, இன்றைக்கு எத்தனையோ விஷயம் உன் காதில் விழுந்திருக்குமே, அதில் உபயோகமாக ஏதேனும் இருந்ததா? இந்த காலகட்டத்தில் தான் அவர் மின்சாரத்தை பற்றி மேற்கொண்ட பரிசோதனைகளை விளக்கி மைக்கேல் ஃபாரடே எழுதிய நூலை படிக்க நேரிட்டது. பரிசோதனைகள் செய்வதில் இருந்த திறமையிலும் முறையான கல்வியை பெறாததாலும் உயர்கணிதம் தெரியாமலேயே சாதனங்களை உருவாக்கும் ஆற்றலிலும் ஃபாரடேக்கும் தனக்கும் உள்ள ஒற்றுமை எடிசனின் கவனத்தை ஈர்த்தது. கணக்கு என்றால் ஆமணக்கு என்பவர் எடிசன். இரவு பகலாக கண் விழித்து ஃபாரடேயின் புத்தகத்தை ஒரே மூச்சில் படித்து முடித்தார் எடிசன். உடை விஷயத்தில் எடிசன் எப்போதும் அலட்சியக்காரர். அலங்கோலமாக காட்சியை அளிப்பதில் பெருமையே கொள்வார். தூக்கமே இல்லாமல் நீண்ட நேரம் பணிபுரிய அவரால் இயலும். இயற்கையின் செயல்பாடுகளை பற்றிய விளக்கங்களை அறிந்து கொள்வதில் அவருக்கு நாட்டமில்லை. ஆனால் அவற்றை அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்வது என்று நொடி பொழுதில் தீர்மானித்து விடுவார். உதவியாளர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்த அவர் அவர்களும் தன்னை போலவே காரியத்தில் கண்ணாயிருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். நல்லதே நடக்கும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை எடிசனுக்கு. எது பார்த்தாலும் அதில் நல்லது எதையேனும் கண்டுபிடித்து விடுவார். அவரது வாழ்வின் பிற்காலத்தில் அவரது தொழிற்சாலை முழுவதும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. கண்முன்னே தொழிற்சாலை எரிவதை பார்த்து கொண்டிருந்த போது அதனால் ஏற்பட்ட நஷ்டம் அவர் நினைவுக்கு வரவில்லை. அம்மாவை அழைத்து வா என்று மகனை அனுப்பினார். இத்தனை பெரிய நெருப்பை பார்ப்பதற்கு அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கவா போகிறது என்றார். ஷேக்ஸ்பியர் நாடகங்களையும் விரும்பி படிப்பார் எடிசன். மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்டுபிடிப்புகளில் மட்டுமே கவனம் செலுத்தினார். இந்த பாடத்தை அவர் ஆரம்ப காலத்திலேயே கற்றுக்கொண்டார். அப்போது அவர் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள் அளிக்கும் வாக்குகளை எண்ணுவதற்கான கருவி ஒன்றை உருவாக்கினார். நேரத்தை வெகுவாக மிச்சம் பிடிக்கும் அந்த கருவி பணம் பெறும் அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கவில்லை. வாக்களிப்புக்கு அதிக நேரம் பிடித்தால் உறுப்பினர்கள் கடைசி நிமிடத்தில் மனதை மாற்றிக்கொள்ள உதவியாக இருக்கும் என்பது அவர்களின் எண்ணம். அப்போது கற்ற பாடத்தை எடிசன் என்றுமே மறக்கவில்லை. மற்ற கண்டுபிடிப்பாளர்களைப் போல் இன்று எடிசனும் வியாபார நுணுக்கமும் திட்டமிடும் திறமையும் இருந்தன. அப்படிப்பட்ட எடிசன் இன்று உலகம் பூராவும் பயன்படுத்தும் மாறு திசை மின்னோட்டத்தை அன்று முழு மூச்சாக எதிர்த்தார் என்றால் நம்ப முடிகிறதா? என்ன செய்வது, அவரும் மனிதர்தானே. வேலை தேடி நியூயார்க் சென்ற எடிசனுக்கு 3 நாளில் வாய்ப்பு தேடி வந்தது. தங்க விலையை அறிவிக்கும் கருவி பழுதாகிவிட வணிக உலகமே அல்லோல் பட்டது.
அதே கட்டடத்தில் தங்கியிருந்த எடிசன் தானே முன்வந்து 2 மணி நேரத்தில் கருவியை சரிப்படுத்தி கொடுத்தார். பதட்டப்படாமல் அவர் பணியாற்றியதை பார்த்த தங்க சந்தைக்காரர்கள் அவரிடம் அந்த கணமே அந்த கருவிகளை பராமரிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார்கள். செய்த பணியை திரும்ப திரும்ப செய்வதில் திருப்தி அடையாத எடிசன் விலை காட்டும் கருவியில் திருத்தங்களை ஏற்படுத்தி அதன் உரிமத்திற்கு $40,000 பெற்றார். தன்னுடைய 22 வயது வாழ்க்கையில் எடிசன் அவ்வளவு பெரிய தொகையை பார்த்ததே இல்லை. தான் ஈட்டிய பொருளை வைத்து 1870 ஆண்டில் நியூயார்க் நகரில் சொந்த தொழிற்சாலை ஒன்றை நிறுவினார் எடிசன். விலை காட்டும் கருவிகள் தயாரித்து விற்பனை செய்து அந்த பணத்தை கொண்டு ஏறத்தாழ 45 சாதனங்களை தயாரித்தார். தந்தியில் ஒரே சமயத்தில் 2 செய்திகளை அனுப்பும் முறையை கண்டுபிடித்தார். பிறகு அதிலேயே 6 செய்திகளை வரை அனுப்பும் மாறுதல்களை செய்தார். 1871 ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளன்று தன் தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்த மேரி ஸ்டீல்வெல் என்ற 18 வயது அழகியை திருமணம் செய்து கொண்டார். மேரி காலமாகும் வரை 13 ஆண்டுகள் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமைந்தது. அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தன. 1876 ஆண்டு எடிசன் தன் ஆய்வுக்கூடத்தை நியூயார்க் நகருக்கு அருகில் இருந்த மென்லோ பார்க் என்னும் இடத்திற்கு மாற்றினார். அதன் பின் அந்த ஆய்வுக்கூடம் உலக புகழ் பெற்றது. பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் அங்கே வருகை தந்தார்கள். எடிசனை மென்லோ பார்க் மந்திரவாதி என்று அழைக்கத் தொடங்கினார்கள். ஆனால் அந்த பெயர் அவருக்கு பிடிக்கவில்லை. மந்திரவாதி என்று சொல்லும் போதே ஏதோ கஷ்டப்படாமலேயே பலன் பெறுவது மாதிரி தோன்றுகிறது என்றார் அவர். உண்மையில் எடிசனை போல கடின உழைப்பாளியை காண்பது அரிது. இடைவிடாத உழைப்பே தன் வெற்றிக்கு காரணம் என்று அவர் நம்பினார். மேதை என்பது 95 விழுக்காடு உழைப்பு, 5 விழுக்காடு தான் உள்ள கிளர்ச்சி என்பது அவர் அடிக்கடி சொல்லும் வாக்கியம். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கண்டுபிடித்த தொலைபேசியில் சில திருத்தங்களை செய்தார் எடிசன். அவர் கண்டுபிடித்த கார்பன் அலைபரப்பி தொலைபேசியின் பரந்துபட்ட பயன்பாட்டுக்கு காரணமாக ஆயிற்று. இன்று மக்கள் எடிசனை நினைவில் வைத்துக் கொள்வது 3 கண்டுபிடிப்புகளுக்காகத்தான்: கிராமபோன், சலன படம், மின்விளக்கு. இம்மூன்றில் அவர் காலத்தில் மக்களை அதிகம் கவர்ந்தது கிராமபோன் தான். வேறு ஏதோ ஒரு கண்டுபிடிப்பில் மூழ்கியிருந்த எடிசன் சுழன்று கொண்டிருந்த உலோக உருளை ஒன்றின் மேல் ஒரு ஊசி உராய்ந்து கொண்டு இருப்பதையும் அதனால் ஒரு நீண்ட ஒலி உண்டாவதையும் உருளையின் மேலிருந்த கோடுகளின் தன்மைக்கேற்ப அந்த ஒலி மாறுபடுவதையும் கவனித்தார். இந்த முறையை பயன்படுத்தி மனிதர்களின் பேச்சை பதிவு செய்து திரும்ப வெளிப்படுத்த முடியுமா என்று சிந்தித்தார். நீண்ட சிந்தனைக்கு பின் தான் தயாரிக்க விரும்பிய கருவியின் வரைபடத்தை தயாரித்து திறமை வாய்ந்த பணியாளர் ஒருவரிடம் அந்த கருவியை உருவாக்கும் பணியை ஒப்படைத்தார். கருவி புதுமையாக இருந்ததை கவனித்த பணியாளர் அது என்ன கருவி என்று கேட்டார். செய்து முடி, அப்புறம் சொல்கிறேன் என்றார் எடிசன். கருவியை செய்து முடித்து அதை எடிசனிடம் எடுத்து வந்த போது அந்த பணியாளருடன் பல பேர் வந்தார்கள். அது என்ன கருவியாக இருக்கும் என்று அவர்களால் ஊகிக்க கூட முடியவில்லை. அதில் வெள்ளிய தாளில் சுற்றி வைக்கப்பட்ட ஒரு உருளையும் ஒரு ஊசியும் ஒரு ஒலி வாங்கியும் இருந்தன. மைக்ரோபோனை கையில் எடுத்த எடிசன் மேரி ஹேட் ஏ லிட்டில் லேம்ப் என்று மழலையர் பாடலை பாடத் தொடங்கினார். சரிதான், அவருக்கு மறை கலந்து விட்டது என்று கருதி அவருடைய பணியாளர்கள் அவரை பரிதாபமாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். பாட்டை நிறுத்திய எடிசன் ஊசியை மீண்டும் ஆரம்ப நிலைக்கு கொண்டு வந்து வைத்து உருளையை சுழற்றி விட்டதும் அதிலிருந்து மேரி ஹேட் ஏ லிட்டில் லேம்ப் என்று அவர் குரல் ஒலிக்க தொடங்கியது. அறையில் மயான அமைதி. மனித குரலை ஒரு கருவியில் பதிவு செய்து வெளியிடுவது உலக வரலாற்றில் அதுவரை நடந்திராத அதிசயம். அசந்து போய் நின்ற சிலர் தங்களை மறையாமல் சிலுவை குறி போட்டுக் கொண்டார்கள். 8 திசையிலும் வெற்றி கொடி நாட்டியது கிராமபோன். எடிசன் உலக புகழ் பெற்று விட்டார். அவருடைய கண்டுபிடிப்புகளில் அதிக பலன் தருபவை மின்சார விளக்கும் ஒருங்கிணைந்த மின் வழங்கும் அமைப்பும் தான். மின் விளக்கை கண்டுபிடிப்பதற்கான பணியை எடிசன் 1878 ஆண்டில் தொடங்கினார். அது அவரை நன்றாகவே வேலை வாங்கியது. விளக்கினுள் ஒளிரும் இலையை தேர்ந்தெடுப்பதற்காக சுமார் 2500 பொருட்களை சோதனை செய்து பார்த்தார். கடைசியாகத்தான் கரி சேர்ந்த மூங்கில் இலையை கண்டுபிடித்தார். இப்போது டங்ஸ்டன் இலை அதற்கு பதிலாக பயன்படுகிறது. அதன் பிறகு மின்சாரத்தை உற்பத்தி செய்து வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பி வாடிக்கையாளர் கேட்கும் இடத்தில் கம்பிகள் அமைத்து மின் தொடர்பு ஏற்படுத்தும் மொத்த பணியை ஒரு சேர மேற்கொண்டார். தானே விடுத்து கொண்ட பெரிய சவால் அதுதான் என்பது எடிசனின் கருத்து. அதற்காக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியிருந்தது. எடிசனின் மிக சிறந்த கண்டுபிடிப்பு திட்டமிட்ட சோதனை தான் என்று அவருடைய நண்பர் ஒருவர் வியந்து குறிப்பிடுவார். நியூயார்க் நகரில் 1 சதுர மைல் பரப்பளவுக்கு மின் கம்பி தொடர்பு ஏற்படுத்தி சரித்திர புகழ் பெற்றதொரு காட்சிக்கு தயாரானார் எடிசன். 1882 ஆண்டு செப்டம்பர் 2 நாள் அவருடைய மேற்பார்வையில் பெரிய கொதிகலன்களிலிருந்து நீராவி வெளியேறி நீராவி இயந்திரங்களை செயல்படுத்தியது. அதிலிருந்த மின்னாளிகள் சுழறத் தொடங்கின. அவற்றின் வேகம் சீராக அதிகரித்து தேவையான வேகத்தை எட்டியது. ஒரே ஒரு மூல விசையை எடிசன் தட்டியதுதான் தாமதம். 1,20,000 மீட்டர் நீளமுள்ள நிலத்தடி கம்பிகளின் வழியாக மின்சாரம் பாய்ந்தது. 1 சதுர மைல் பரப்பளவில் இருந்த கட்டிடங்கள் அனைத்தும் ஒரு நொடி பொழுதில் மின்னொளியில் சுடர்விட்டன. முதலாக அத்தகைய காட்சியை கண்ணுற்ற மனிதர்களின் உணர்ச்சியை சொல்லித்தான் பார்க்க முடியுமா?
தூய அறிவியல் துறையில் எடிசனின் ஒரே கண்டுபிடிப்பு 1883 மார்ச்சில் இருந்தது. மின் விளக்குகள் கருப்பு படிவத்தை கண்ட அவர் அதில் மேலும் ஒரு மின் வாயை வைத்து அதை சுற்றி அமைப்பின் பாசிட்டிவ் பகுதியில் இணைந்த போது மின் வாய்க்கும் இழைக்கும் இடையில் மின்னோட்டம் ஏற்படுவதை கண்டார். இந்த எடிசன் விளைவு பின்பு வெற்றிட குழாய் கண்டுபிடிக்க காரணமாயிருந்தது. 1947 டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கும் இடம் வரை அதுதான் புழக்கத்தில் இருந்தது. 1884 எடிசன் வெற்றியின் உச்சத்தில் இருந்தபோது அவர் மனைவி மேரி காலமானார். கவலையை மறப்பதற்காக தன் பணிகளில் மும்முரமாக மூழ்கினார் எடிசன். துயரத்திலிருந்து மீண்டு வந்து மக்களிடையே நடமாடத் தொடங்கிய போது மினா மில்லர் என்னும் பெண்மணியை சந்தித்து மனம் புரிந்து கொண்டார். இந்த மன வாழ்க்கையை மகிழ்ச்சி நிரம்பியதாகவே இருந்தது. காது கேளாத எடிசனோடு உரையாடுவதற்கு அவரது மனைவி மோல்ஸ் குறியீட்டை பயன்படுத்தினார். 1887 ஆண்டில் வாழ்க்கை சக்கரம் என்று ஒரு விளையாட்டுப் பொருளை பார்த்தார் எடிசன். சக்கரத்தை சுழற்றினால் படங்கள் தொடர்ந்து ஓடின. தனித்தனி படங்கள் தான் என்றாலும் அவை சுழலும் போது ஒரே ஓட்டை வழியாக பார்த்தால் கண்ணுக்கு முன்னே ஏதோ நிகழ்வது போல தோற்றமளித்தது. அதுவரை ஆயிரக்கணக்கானவர்கள் கண்டுகளித்த பொருள்தான். ஆனால் அது எடிசனின் சிந்தனையை தூண்டியது. இதேபோல் தனித்தனி படங்களை வேகமாக நகரச் செய்து இயங்கும் படத்தை தயாரிக்க முடியாதா? 2 ஆண்டுகள் புகைப்பட துறையினரோடு இணைந்து பாடுபட்ட எடிசன் நொடிக்கு 20 முதல் 40 படங்கள் வரை எடுக்கக்கூடிய சலன படம் பிடிக்கும் கருவியை உருவாக்கினார். இன்றைக்கு பறந்து விரிந்து வளர்ந்திருக்கும் திரைப்பட தொழிலுக்கு அதுவே முதல் படி. ஒரு நல்ல வியாபாரியாக இருந்தாலும் எடிசன் ஒரு லட்சியவாதியாக திகழ்ந்தார். மருத்துவ தொழிலுக்கு பயன்படும் ஒளியோடு நோக்கி கருவியை கண்டுபிடித்த எடிசன் அது எல்லாருக்கும் தாராளமாக கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அதை அனைவர் பயன்பாட்டுக்கு விட்டார். அடுத்த 20 ஆண்டுகள் எடிசன் கண்டுபிடித்த பொருளுக்கு கணக்கு வழக்கே இல்லை. எடிசனின் கண்டுபிடிப்புகளின் தனித்தன்மை அவற்றின் அடிப்படை எளிமையே ஆகும். பல துறைகளிலும் ஆழமான அறிவு பெற்ற வித்தகர்கள் எண்ணற்றவர் இருந்தாலும் அவர்களால் முடியாததை இந்த பள்ளி படிப்பில்லாதவர் சாதித்தார் என்றால் அதற்கு என்ன காரணம்? முதலாவதாக, ஒரு அறிவியல் உண்மையை கண்ட மாத்திரத்தில் அவர் அதன் நடைமுறை பயன் என்ன என்று கவனித்து விடுவார். இரண்டாவதாக, அவரிடம் பொறுமையும் விடாமுயற்சியும் குடிகொண்டிருந்தன. சரியான தீர்வு கிடைக்கும் வரை எத்தனை சோதனைகள் தேவைப்பட்டாலும் சளைக்காமல் செய்வார். மூன்றாவது, அவரது வியாபார திறமை. தன் ஆய்வுக்கு வேண்டிய பணத்தை தானே சம்பாதித்துக் கொண்டார். பணியில் உற்சாகமும் வெற்றியில் நம்பிக்கையும் கொண்ட எடிசன் கடைசி மூச்சு வரை வைத்துக் கொண்டே இருந்தார். நோய் படுக்கையில் இருந்தபோது கூட தன் உடல்நிலை, மருந்து, சிகிச்சை ஆகியவை பற்றியெல்லாம் விரிவாக தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டிய அதையும் ஒரு ஆராய்ச்சியாகவே நடத்திய எடிசன் 84வது வயதில் 1931 ஆண்டு அக்டோபர் 18 காலமானார். வாழும் காலத்திலேயே பெரும் புகழ் பெற்ற எடிசனுக்கு பட்டங்களும் விருதுகளும் குவிந்தன. அமெரிக்க நாடாளுமன்றம் 1928 ஆண்டில் தங்கப்பதக்கம் வழங்கியது. 1960 ஆண்டில் நியூயார்க் பல்கலைக்கழகம் அவரை தலை சிறந்த அமெரிக்கர் என்று தேர்வு செய்தது. எல்லாவற்றை காட்டிலும் பெரிய பாராட்டு அவருக்கு 1931 ஆண்டில் கிடைத்தது. 1882 ஆண்டில் அவர் ஒளியேற்றி சரித்திரம் படைத்த அதே நியூயார்க் நகரத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் பொருட்டு 2 நிமிட நேரம் மின்சக்தியை நிறுத்தி வைக்க விரும்பினார்கள். ஆனால் 2 மணித்துளி நேரம் நகரமே ஸ்தம்பித்துவிடும் என்று அஞ்சி அந்த எண்ணத்தை கைவிட்டார்கள். அப்படி கைவிட்டதே அவருக்கு தலை சிறந்த எதிர்மறை அஞ்சலியாக அடைந்து விட்டதென்றில் அது தவறாகாது.